அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். என்னுடைய பெயர் முருகன், கணித ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, அனந்தபுரம், விழுப்புரம் மாவட்டம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2026 தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, கணிதத்திற்கு 3 நாட்கள் இருக்கும் நிலையில் அந்த 3 நாட்களில் குறிப்பிட்ட பகுதிகளை படித்தால் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 60 மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கலாம். வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 லெசன் இருக்குது. அதில் முக்கியமாக ஒவ்வொரு பார்ட்டில் குறிப்பிட்ட கணக்குகளை பார்த்தாலே போதும், நீங்கள் மிக எளிமையாக அந்த 60 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியை வந்து 2 பார்ட்ஸ், அது 3 இருக்குது. அதில் வந்து 2 பார்ட்டை மட்டும் நம்ம முக்கியமாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை ட்ரா பண்ணுறது. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு கணக்கு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சம்மில் 4.10, 4.11, எக்ஸசைஸ் 4.1ல் 10, 11, 12, 13, அப்போ மொத்தம் 6 சம்ஸ் இருக்குது. அந்த 6 சம்ஸையும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேஞ்செண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேஞ்செண்ட்டை ட்ரா பண்ணுறது, 2 டேஞ்செண்ட்டை ட்ரா பண்ணுறது. 1 டேஞ்செண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸாம்பிள் 4.29, 4.30 இருக்குது. அதே போல் எக்ஸசைஸ் 4.4ல் 11, 12 இருக்குது. 2 டேஞ்செண்ட்டை ட்ரா பண்ணுற கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் 4.31, எக்ஸசைஸ் 4.4ல் 13, 14, 15, 16, அதில் ஒரு 9 சம்ஸ் இருக்குது. மொத்தம் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், எளிமையாக 8 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கிராஃபில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் எல்லாருமே டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளில் வந்து 3.47, 48, 49, 50. அதேமாதிரி எக்ஸசைஸ் வந்து 3.15ல் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. சரி, 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமு, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து வராத கொஷின்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் இருக்குது பாரு, அந்த டிஸ்கவுண்ட் சம், அந்த சம்மும் லாஸ்ட் சம் 6th சம் இருக்குது பாருங்கள், 2 வீலர் பார்க்கிங் சம், அதுவும் இது வரைக்கும் வரல. அதே போல் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் சம் 3.49ம் நிஷாந்த் சம் 3.50யும் வந்து இது வரைக்கும் எக்ஸாமில் வராத கேள்வி. அதால் அதுக்கு கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்துடணும். மற்ற கொஷினும் கம்பல்சரியாக பார்த்துடணும். அப்போ கிராஃபை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின்ஸை தரவாக இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 8 மார்க்ஸை ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து நம்ம 5 மார்க் கொஷினுக்கு பார்ப்போம். 5 மார்க் கொஷினில் எல்லாருக்குமே ஈஸியான சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம ஒரு 5 பார்ட்ஸாக அதை பிரிச்சுக்கணும். அது மொத்தமாகவே அந்த சாப்டரை எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, அது சம்மந்தப்பட்ட சம்ஸ் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.3 இம்பார்ட்டன்ட் சம்மு. அதே போல் எக்ஸசைஸ் 1.1ல் 5th, 6th, 7th, அதில் ஒரு கொஷினில், இதில் 3 கொஷின்ஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு 5 மார்க் கொஷினுக்கு யூஸ் ஆகும், 2 மார்க் கொஷினுக்கு யூஸ் ஆகும். ஈஸியாக அதில் வாங்கிடலாம் 5 மார்க்ஸ். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனா நாட்டா, வென் இட் இஸ் ரிலேஷன் ஆர் நாட். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.4ம் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷின். அப்போ ஈஸியாக அந்த கொஷினை வந்து ரிலேஷனாக இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இது வந்து இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஒரு மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கணும்னா இந்த டாப்பிக்லாம் தேவைப்படுது. அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.11 கொஷினும் எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷினு. அது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிஷன் ஃபங்க்ஷனில்
எக்ஸாம்பிள் 1.23 எக்ஸசைஸ் 1.5ல் 8th 3 கொஷின்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஷினில் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. அதில் 3 சம்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளில் 1.18னும் எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம் 10th சம். அப்போ இந்த சம்மெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அப்போ நம்ம 5 டிவிஷனாக எடுத்துக்கணும். 5 டாபிக்ஸில் என்னென்ன கொஷின் சொன்னேன் அந்த கொஷினை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த 3 டேஸில் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அடுத்தது பார்ப்போம். அடுத்த செகண்ட் சாப்டரில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட சம்ஸு அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டட் சம் எல்லாருமே சொல்லக்கூடிய சம் தான் 5 + 55 + 555. அது வந்து 3 + 30. அது வந்து எக்ஸாம்பிள் 2.51. அதுக்கப்புறம் 3 + 33 + 333. அது எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம்மில். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நமக்கு 7 + 77 + 777 கேட்டாங்க. அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கினா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் வந்து ரேகா சம் எக்ஸசைஸ் வந்து 2.9ல் 6th சம். அதுக்கப்புறம் வந்து சம் பிட்வீன் 300 and 600. அந்த சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.36. அப்போ இந்த சம்மை அது கூட அடிஷனாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6 ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிற கணக்கு. இதை நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பை டேம் லக் நமக்கு வந்து இதிலேருந்து ஒரு கொஷின் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு 3rd சாப்டரில் அல்ஜீப்ராவில் வந்து நம்ம 2 டிவிஷனாக பிரிச்சுக்கிறோம் ராஜா. எப்படின்னா ஒன்று ஸ்கொயர் ரூட் சம்மு, இன்னொன்று மேட்ரிசஸ். ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 3.21 3.22. எக்ஸசைஸில் 3.18ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4 சம்ஸு, அடுத்து செகண்டில் 2 சம்ஸு, தேர்டில் 2. அப்போ இதில் அது இல்லாமல் யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது பாரு ராஜா. யூனிட் எக்ஸசைஸில் வந்து 9th சம்மில் 289x⁴ - 612x³ + 970x² - 684x + 361. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டில் 289க்கு வந்து 17 வரும், அடுத்தது 18 வரும், லாஸ்ட்டாக 19 வரும். அப்போ ஆன்சர் இங்கேயே பார்த்தோன்னே சொல்லிடலாம். 17x² - 18x + 19 லைனாக வரும் பாருங்கள். அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற சம்மு எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் 4 சம்ஸு, அது இல்லாமல் இந்த யூனிட் எக்ஸசைஸ் ஒரு சம், மொத்தம் 6 சம்ஸு. அதுக்கப்புறம் கிவன் பாலினாமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி எம்என். இது போல் கண்டுபிடிக்கிற சம்மு எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது, எக்ஸசைஸில் வந்து 4 சம்ஸ் இருக்குது. அப்போ இதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மேட்ரிசஸ். மேட்ரிசஸில் இதுலேயே வந்து மினிமம் கொஷின் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஷின் இருக்குது. மினிமமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.71 3.72 3.73. அதே போல் எக்ஸசைஸ் 3.19ல் 5th சம் 11th 12th 13. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். எக்ஸாம்பிளில் ஒரு சம், எக்ஸசைஸில் ஒரு சம். a² - 5a + 7i2 = O எக்ஸசைஸில் சம்மு. அதே போல் a² - a + d × aன்னு ஒரு சம் இருக்கும் பாருங்கள், எக்ஸசைஸில் 11th சம். அப்போ இந்த a × b + c = ab + ac அந்த சம்.
அப்போ இந்த சம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் இருக்கும். அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் நமக்கு தெரிஞ்சுதுன்னா 2 மார்க் கொஷினுக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த 3 டேஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக அபவ் 60 எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், அப்போ நம்ம இதில் 5 மார்க்ஸ் எடுத்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 5th சாப்டரில் வந்து பார்த்தோன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 2 டாபிக் மட்டும் ரொம்ப ஈஸினா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் படித்தா கூட பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் எடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஈஸியாக இருக்கும். அதில் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரில் வந்து 5 மார்க் கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்லேயும் கொஷின் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் 5.6 அது வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் 5.7 நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் 5.1 ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 5th 2 சம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா 6th ஒரு சம் இருக்குது. ஆக்சுவல் பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கிற சம் ஒன்று, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஆன்சர் கொடுத்துட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கிற சம். அப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்கிற சம் இது இல்லாமல் அது நம்ம யூனிட் எக்ஸசைஸ்லேயும் நமக்கு சம்ஸ் இருக்குது. அந்த யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற 72 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த சம்மையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ பார்த்துக்கினா நம்ம ஈஸியாக கண்டிப்பாக ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளும் பார்த்துக்கணும். ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுத்துட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறதும் பார்த்துக்கணும். அது ரெண்டுமே வந்து அதாவது ஒரு 60 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த விஷயத்தை பார்த்தாலே ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அண்ட் ப்ராபபிலிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிற சம் 2 சம் இருக்குது 5 மார்க் கொஷினில். அதில் அந்த 2 சம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைஸ் சம், அதுக்கப்புறம் 3 காயின் சம், என்சிசி என்எஸ்எஸ் சம். அப்போ இந்த சம்மெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அதிலேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ அதில் என்னென்ன சம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து இதுக்கு கீழே வரும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா மினிமமாக 60 மார்க்ஸ் எடுக்கிறது, மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா தியரம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தியரம்ஸை வந்து நம்ம வந்து என்னென்னா 5 மார்க்ஸ் எடுக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்காவது ஸ்டேட்மெண்ட்டு, அதனுடைய டயக்ராம் டு ப்ரூவ் எழுதுனா போதும். தேல்ஸ் தியரம் இல்லைனா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம். இது இல்லாமல் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட்னு வரும் பாருங்கள், அந்த கொஷின் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு இயரில் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டாங்க. அதுக்கடுத்தது ஜூன் மாதம் தேர்வில் பித்தாகரஸ் தியரம் கேட்டாங்க. அதால் இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் பித்தாகரஸ் தியரமும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தேல்ஸ் தியரமோ அல்லது இந்த இப்போ மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அதோ கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ நம்ம வந்து நம்பிக்கையோடு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து 1 மார்க் கொஷினில் 125 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 125 கொஷின்ஸில் நமக்கு மினிமமே 10 கொஷின்ஸ், அது குறைவாக கேட்கறதுக்கு சான்சஸே இல்லை. அப்போ மொத்தமாக 14 1 மார்க் கொஷின் இருக்குது. அதில் 10 வந்து கண்டிப்பாக புக் பேக்கு, சில நேரத்தில் 12 கொஷின்ஸே கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது பை ப்ராக்டிஸ். அப்போ ஒவ்வொரு சாப்டர் நம்ம எடுத்துக்கணும். அதில் 1 மார்க் கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது இந்த நேரத்தில் முடியாது. அப்போ கொஷினுக்கு ஆன்சரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அப்போ அது போல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு கூட இருக்குது. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஷின் நம்ம தனியாக வந்து நமக்கு கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின் ஈஸியான சாப்டர்ஸ் இப்போ நம்ம சொல்லினே வந்தோம் பாருங்க, அதிலேருந்து வரக்கூடிய 2 மார்க்ஸ் கொஷின் ஒரு 50 கொஷின்ஸு கீழே நான் கொடுத்துருப்பேன். அந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுலேருந்து மினிமம் 5 கொஷின்ஸாவது வரும். அப்போ அதில் ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நம்ம சொன்னது 60 மார்க்ஸு, இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தா 76 மார்க்ஸ் இருக்குது. இப்போ 76 மார்க்ஸு அதுலேருந்து மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது இல்லாமல் இன்னும் நம்ம சில சாப்டர்ஸ் சொல்லலை. பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் சில சாப்டரும், மென்சுரேஷனில் சில ஃப்ரஸ்டம் சம்லாம் நீங்கள் கூட அடிஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 80 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதாவது என்னன்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் 1000க்கு மேலே சம்ஸ் இருக்குது சார். அவ்வளோ சம் நம்ம பார்க்க முடியுமா? இந்த 3 டேஸில் நம்ம பார்க்குறது. இப்போ இங்கே சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன கொஷின் சொன்னோமோ அந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கலாம். இதுக்கு கீழே பாருங்கள், நம்ம எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 5 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டில் எப்படி டாப்பிக்கை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு டாபிக் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்னா மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸாம்பிளில் என்னென்ன கொஷின்ஸு, எக்ஸசைஸில் என்ன கொஷின்ஸு, மேக்ஸிமம் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். நம்மளுடைய லக்கு இதுலேருந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கம்பல்சரி கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக வந்துச்சுன்னா ஈஸியாக 100 மார்க்ஸ் எடுத்துடலாம். எப்படின்னா 1 மார்க் கொஷினில் 2 கொஷின்ஸ், அதாவது இன்டீரியர் உள்ள கான்செப்ட் ஓரியன்ட் வரும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷின் ஒன்று 42, அதேமாதிரி 28th கொஷின் 2 மார்க் கொஷினில் கம்பல்சரி. அப்போ 5 to 7 to 9 மார்க்ஸ் 91 வந்து கன்ஃபார்ம். இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா இதிலே சில கம்பல்சரி கொஷின் கான்செப்ட் ஓரியன்ட் நம்ம போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்ம நீங்களே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ், எக்ஸசைஸ் கொஷின்ஸ். அப்போ 100 மார்க்ஸ்னால் இது கூட அடிஷனாக இந்த கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுத்துக்குமே 5 மார்க் கொஷினும் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம 50 கொஷின் சொன்னோம் பாருங்கள். இதில் மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கான கொஷின்ஸு பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, டிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அப்போ கொஷின்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாமல் 100 மார்க்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஃபார்முலாஸை ரீகால் பண்ணணும். அதுலேயும் குறிப்பிட்ட 2 சாப்டர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, அதில் ஃபார்முலாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எக்ஸசைஸு தவிர அடுத்தடுத்த வரக்கூடிய எக்ஸசைஸு ஸ்லோப் கான்செப்டோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்டோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி மென்சுரேஷன் 7th சாப்டரை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா 5th சாப்டரில் 2 கொஷினும் 7th சாப்டரில் 2 கொஷினும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை வச்சு பார்க்கும்பொழுது ஈஸியாக 100 மார்க்ஸை நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த 3 டேஸ் அது 3 நாள் தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் பார்த்தோன்னா 8 டேஸ் கொடுத்தாங்க. சில பேர் வந்து வேறு சாப்டர் வேறு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த 3 டேஸில் நான் இங்கே சொன்ன இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மினிமம் 60 மார்க்ஸு, மேக்ஸிமம் 90 அண்ட் அபோவ் உங்களுடைய லக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் இதில் இருக்கிற கொஷினே வந்துச்சுன்னா 100 மார்க்ஸ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2026 இந்த தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும். முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும். முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே, 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.